Hello friends, இந்த வீடியோல பைத்தானோட ஃபங்க்ஷன் கண்டினியூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் பத்தி பார்த்தோம். ஏரியா ரெக்ட் கொடுத்திருக்கிறத பார்த்தோன்னே கண்ட்ரோல் இந்த இடத்துல போகும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல 10,15 கொடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து ஆர்குமெண்ட்ஸ். எந்த இடத்துல காலிங் ஃபங்க்ஷன்ல வேல்யூ தருமோ அதுதான் ஆர்குமெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல கொடுத்திருப்போம் இல்லையா, அதுதான் பெராமீட்டர்ஸ். ஸோ ஆர்குமெண்ட்ஸ்க்கும் பெராமீட்டர்ஸ்க்கும் இது மைல்டான டிஃப்ரென்ஸ் இதுதான். ஃபங்க்ஷன் காலிங்கில் கொடுக்கறது ஆர்குமெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கொடுக்கறது பெராமீட்டர்ஸ். ஒன்ஸ் இன்டர்பிரட்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணோடனே ஏரியா ரெக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை பார்க்கும். ஸோ கண்ட்ரோல் இங்கே போகும். நான் கொடுத்துருக்க ஆர்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல பெராமீட்டரில் பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் லென்த்தும் பிரென்த்தும் பிரிண்ட் ஆகும். ஏரியாவில் லென்த் அண்ட் பிரெத் கேல்குலேட் ஆகும். அப்புறம் ரிட்டர்ன் ஏரியான்னும் போது கேல்குலேட் பண்ண ரிசல்ட் ரிட்டர்ன் இந்த வேரியபிளில் நமக்கு ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஏரியா கிடைக்கும். இதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? இப்போ நான் டிஃபால்ட்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம் என்னோட பெராமீட்டர் வேல்யூவை. சப்போஸ் 3 கூட கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நான் இப்போ ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். பாருங்க, இந்த இடத்துல இந்த 3 அப்படின்றது கன்சிடர் பண்ணி டிஃபால்ட்டா ரன் ஆகும். ஓகேங்களா? இதே இந்த இடத்துல நான் கரெக்டான வேல்யூ கொடுத்துட்டேன்னா அந்த கொடுத்த வேல்யூ தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம செக் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா எதை காலிங் ஃபங்க்ஷன்ல கொடுத்தோமோ அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 6 10 × 6 16 நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நம்ம கொடுக்கல அப்படின்னும் போது டிஃபால்ட்டா நம்ம கொடுத்த வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம இந்த காலிங் ஃபங்க்ஷன்ல வேல்யூ தரலன்னா டிஃபால்ட்டா இருக்க வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சிமிலரா நம்ம ஆர்டர் மாத்தி கூட தரலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பிரெத் தரலாம். பிரெத் இஸ் ஈக்குவல் டு 90, லென்த் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ நம்ம இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ல இருக்க நேம் நம்ம கொடுத்துருக்கிறதுனால எக்ஸாக்டா பிரெத் அண்ட தான் பிரெத்தோட வேல்யூ போகும். லென்த்துக்கு தான் இந்த லென்த்தோட வேல்யூ போகும். இதே நம்ம 95 மட்டும் கொடுத்தோம்னா லென்த்துக்கு 90 எடுத்துக்கும், பிரெத்துக்கு வந்து 5 எடுத்துக்கும். காலிங் இடத்துலயே நம்ம இனிஷியலைஸ் பண்ணி கொடுக்கறதுனால கரெக்டான பேராமீட்டர்ல போய் மேட்ச் ஆயிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி ரன் பண்றேன். எக்ஸிக்யூட் ஆகுது. லென்த் 5, பிரெத் 19 எடுத்துக்குது பாருங்க. ஈவன் தோ நான் ஆர்டரை மாத்தி தரும்போதும் எனக்கு கரெக்டா எடுத்துக்குது. ஏன்னா ஆர்குமெண்ட்டும் பெராமீட்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி அதே நேம் கொடுத்துருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல இருந்து ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸ் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கும். ரிட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட எக்ஸிகியூஷன் ஃப்ளோ எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.